அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நிகழ் நிதியாண்டில் பொருளாதாரம் 7.4% வளர்ச்சியடும் அப்படின்னு மத்திய அரசு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த நிதியாண்டுன்னு பார்க்கும்போது 2025 2026 நிதியாண்டில் தான் நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்க அப்படின்னா 7.4% இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2024 25 நாட்டினுடைய அந்த பொருளாதார வளர்ச்சி 6.5% இருந்திருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உற்பத்தி மற்றும் சேவைகள் துறை, ஸோ அந்த ப்ரொடக்ஷன் இண்டஸ்ட்ரியல் செக்டார் அண்டு அந்த சர்வீஸ் செக்டார்னுடைய வளர்ச்சியினால தான் இந்த ஆண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொருளாதார வளர்ச்சி வந்து உயர்ந்திருக்கு. ஸோ இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ், ஸோ இவங்க தான் இந்த பொருளாதார வளர்ச்சி குறித்த அந்த சதவீதத்தை வந்து கணக்கெடுத்து வெளியிடுவாங்க. ஸோ இது இவங்க பார்த்தீங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் தான் எக்கனாமிக் க்ரோத்தை வந்து வெளியிடுவாங்க. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 4 எக்கனாமியில் கவர் ஆகும்.